ஜெயன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இசைத்துறையில் சாதித்தவர்கள், இவருக்கென்று ஒரு தனிப்பெயர் இருக்கிறது. இசை மாமேதை, இசை சக்கரவர்த்தி, இசைக்கு பல வடிவங்களை கொடுத்தவர். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த காலகட்டம் அவர் இசையமைத்த அந்த காலகட்டங்களில் பல இசை புதுமையாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நாடகமாக இருக்கட்டும், திரையுலகமாக இருக்கட்டும், பல மொழிகளில் திரைப்படங்கள் வெளிவரும் பொழுது பல மொழிகளில் இருக்கும் இசையும் புது வடிவம் பெற்றது. அப்ப இவருடைய வடிவம் தனித்துவமாக தெரிய தொடங்கியது. என்ன பாடல்? வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இன்றளவும் அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுடைய மனதும் அழைத்த இடத்துக்கு உலா செல்வது போல் ஒரு எண்ணம். நாடகமெல்லாம் கண்டேன் உனது ஆடும் விழிகளில். அந்த விழிகளுக்கு எத்தனை அழகு இருக்கும், விழிகள் பேசும். நாடகமும் செய்யுமா அப்படின்னா இவருடைய பாடல் மூலமாக நாடகமும் செய்யும். ஜி ராமநாதன் அவருடைய இசையில் பயணிக்காதவர்களே கிடையாது. பழைய பாடல்களில் அவருடைய பயணம் என்பது இந்த அளவும் பேசப்படுகிறது. நிறைய பாடல் இருக்கு. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையை ரசித்தவர்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்பது. பொதுவாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக சொல்லுவாங்க, ஹார்மோனியம் என்ற ஒரு இசை வாத்தியத்தினூடாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க வந்தவர் திரையுலகுக்கு வந்தாங்க. அது மாத்திரமில்ல, கதா காலட்சேபத்திலும் நாடகத்திலும் பின்பாட்டு பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகுதான் திரையுலகுக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் பொழுது இந்த 50களில் வந்த படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா, அதனுடைய முழுமையான புத்துணர்ச்சியான பாடல்கள் மனதளவில் எல்லாரையும் கொள்ளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் ஜி ராமநாதன் அவர்கள். ஜி ராமநாதன் அவருடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அருகில் உள்ள ராஜா மடம். தந்தை கோபால ஐயர். சின்ன வயதிலே பெற்றோரை இழந்த ராமநாதன் அவர்கள் அண்ணன் சுந்தரன் பாகவதரின் ஹரிகதா காலாட்சேபத்தில் பின்பாட்டு பாடி வந்துட்டு இருக்காங்க. ஹரிகதை என்ற கலை வடிவம் கதை, நாடகம், இசை, அபிநயம் போன்ற பல அம்சங்களில் சங்கமம். தஞ்சையை மராட்டிய மன்னர்கள் ஆண்ட பொழுது மகாராஷ்டிரபுரத்திலிருந்து தமிழ்நாடு வந்த ஹரிகதை வடிவத்தை பொறுத்தவரை ஒரு குட்டி சினிமா மாதிரி தான் அது இருந்தது. இதுதான் ராமநாதன் அவர்களின் இசை உணர்வுகளை தாளாட்டி அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கையில் துருதியை இயக்கியபடி இன்னொரு கையால் கட்டைகளை அழுத்தி வாசிக்கும் சதா ஹார்மோனியமும், காலால் துருத்தியை இயக்கி கொண்டு கைகளாலும் கட்டைகளாலும் அசைத்து வாசிக்கும் டபுள் ஹார்மோனியம் ஆகிய இரண்டுகளிலும் ராமநாதன் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. பலவித சங்கதிகள் பேசும் கணீர் குரல் அவருடையது. இதெல்லாம் நாடக மேடையில் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லலாம். சில நாடகங்களில் ராஜபாட் நடிகருக்கு பின்பாட்டுக்காரராகவும் இடையே போடப்பட்டு போட்டி ஏற்பட்ட ஒரு காலமும் இருக்கத்தான் செய்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு சில நாடகங்களில் கான்ட்ராக்டுகள், விளம்பர போஸ்டர்களில் போட்டா போடி இன்னா ராஜபாட் ராமநாதன் அவர்களின் பின்பாட்டு யாருக்கு ஜெயம் என்று காணுங்கள் அப்படின்னு விளம்பரம் செய்தவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ஹார்மோனிய கட்டைகளில் மேல் ராமநாதன் அவருடைய விரல் வெகு அழகாக தன்னுடைய இசையை கொடுத்ததனால் இன்றளவும் அவருடைய பாடல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 1930களில் சினிமா உலகம் புத்துணர்ச்சி பெற்று கொண்டிருந்தது. அதாவது எப்படின்னா, நாடகத்துறை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திரையுலகத்திலே பேசும் படங்கள் முழுமையாக வர ஆரம்பிச்சது. ஒரு திரைப்படம் என்பது 9-10 பாடல்களை கொண்டாடியது. இந்த ஸ்டூடியோ அமைப்புன்னு சொல்லுவாங்களே, இதன் கீழ் பல இசையமைப்பாளர்கள் இயங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு திரைப்படத்திற்கு பல இசையமைப்பாளர்கள் இசையமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவரவர்களுடைய தேர்வு, அவரவர்களுடைய குரல் தேர்வுக்கு ஏற்றால் போல்தான் பாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பாடல் எழுதுவதிலும் இசை கொடுப்பதிலும் பாபநாச சிவன் அவர்கள் முன்னிலையில் இருந்தாங்க. தியாகராஜ பாகவதர் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய படத்துக்கு ஒப்பந்தம் செய்ய வருபவர்களை சொல்லும் ஒரு விடயம் என்னன்னா, பாபநாச சிவன் அவர்களை ஒப்பந்தம் செய்யுங்க இசைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனங்களுக்கு இளங்கோவன் அவர்களை ஒப்பந்தம் செய்யுங்க, அதுக்கு பிறகு என்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களிடத்தில் பயணிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய புதுமைகளை வெளிக்காட்டுவதற்கு பல இசையமைப்பாளர்கள் வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த இசையமைப்பாளர்களுக்கு இடையிலே ஜெயிப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது. தன்னுடைய புதுமைகள் மூலமாக தான் ஜெயிக்க முடியும். இசைக்கு புது வடிவம் கொடுப்பதன் மூலமாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை ரொம்ப அழகாக கையாண்டாங்க ஜி ராமநாதன் அவர்கள். 1961ஆம் ஆண்டு திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தெருவில் ஒரு பட
தயாரிக்கும் நிறுவனம் இருக்கிறது. அந்த படத்தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து பாபநாச சிவன் அவர்கள் தனக்கு இசை உதவியாளராக ஒருவர் வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து 25 வயது தக்க ஒரு இளைஞன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வரும்பொழுது பாபநாச சிவன் அவர்கள் ஒரு பாடலுக்கு மெட்டமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த விளம்பரத்தை பார்த்து வந்த அந்த இளைஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாடலுக்கு இப்படி மெட்டமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, அவர் கூட வந்த ஒருவர் சொல்றாங்க, நீங்களே இப்பதான் விளம்பரத்தை பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல அதிக பிரசங்கித்தனமா பேசினா எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனால் அவருடைய இசை ஆளுமையை பார்த்து அவருக்கு வேலை வழங்கப்பட்டதாகவும் முதல் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதே இளைஞர் திருச்சியில ஒரு பெண் பார்ப்பதற்கு போறாங்க, ஜெயலட்சுமி என்பவரை. பெண் பார்க்க போய் அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பெண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இரவு ஒரு 9 மணி இருக்கும். பாடசாலை நாட்களில் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை எடுத்துட்டு வந்து அந்த பெண் பாட ஆரம்பிக்கிறாங்க. கடிகார முள் நள்ளிரவை நோக்கி பயணிக்கிறது. பாடி முடித்த பிறகு இந்த குறிப்பிட்ட இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது யாரு தெரியுமா? இசை மேதை, இசை சக்கரவர்த்தி, திரையுலகம் கொண்டாடிய ஜி. ராமநாதன் அவர்கள். ராமநாதன் அவர்கள் பயணிக்கும் அந்த காலகட்டத்தில் இசை உலகில் வந்து தியாகராஜ பாகவதர் மற்றும் பி.யு. சின்னப்பா அவர்கள் எல்லாம் பாடும் நட்சத்திரம் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டவங்க. இவர்களால் போற்றப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஜி. ராமநாதன் அவர்களை சொல்லலாம். அந்த சமயத்தில் 40கள் 50களில் தான் வந்து இந்த பின்னணி பாடல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ கூட ஜி. ராமநாதன் அவருடைய இசை வந்து இன்னும் மேலோங்கி காணப்பட்டது. அப்போது அது ஒரு பொற்காலமாக காணப்பட்டது. இசை இன்னும் அழகாக 50களில் முடிசூடிக்கொண்டது அப்படின்னா ஜி. ராமநாதன் அவருடைய இசையில் அப்படின்னு சொல்லலாம். வாராய் நீ வாராய், உலகும் தென்றல் காற்றினிலே போன்ற பல பாடல்கள் மந்திரகுமாரி 1950களில் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் அவர்களை பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதனையும் இனம் காட்டியது அப்படின்னு சொல்லலாம். ராமநாதனுடைய இசையில் மந்திரகுமாரியில் TMS அவர்கள் நாட்டுப்புற பாடலையும் பாடியிருக்காங்க. திரையுலகில் சவுந்தரராஜன் அவர்களின் முதல் ஆண்டில் நாட்டு பாடல்களை நன்றாக பாடக்கூடியவர் என்று ராமநாதனால் இனம் காணப்பட்டவர். சில ஆண்டுகள் இந்த பாணியில் தான் முன்னேற்றமும் கண்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கு தூக்கியில் சவுந்தரராஜன் அவர்களை இந்த போக்கில் பயன்படுத்தி தான் வெற்றியும் பெற்றார் ஜி. ராமநாதன் அவர்கள். அதற்கு பிறகு நிறைய படங்கள் இசை அமைக்கப்பட்டது. நான் பெற்ற செல்வம், மதுரை வீரன், அம்பிகாவதி, வணங்காமுடி, புதுமை பித்தன், கற்புக்கரசி, ராணி, லடிதாங்கி, ஷாரங்கதாரா, உத்தமபுத்திரன், காத்தவராயன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டினத்தார் என்ற சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலை பட்டை தீட்டிய வைரமாக எல்லாவித பாணிகளிலும் ஜொலிக்க வைத்தவர் ஜி. ராமநாதன் அவர்கள். ஜி. ராமநாதன் அவர்களை பற்றி சவுந்தரராஜன் அவர்களே சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய குரலை பட்டை தீட்டியது மாத்திரமல்ல, என்னுடைய சாரீரத்தை இன்னும் அழகுபடுத்தியதும் ராமநாதன் அவர்கள். ரொம்ப அழகாக பாடி காட்டுவாங்களாம். என்ன பாடல் வருமோ அப்படின்னு பாடகர்களுக்கு பாடி காட்டும் பொழுதே அந்த அந்த கம்பீரம், அந்த செழுமை அந்த பாடலில் தெரியுமா. அதை உள்வாங்கிக் கொண்டு சவுந்தரராஜன் அவர்கள் பாடி தன்னை பட்டை தீட்டி கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜி. ராமநாதன் அவருடைய இசையில் பயணித்த பல பாடகர்கள் பாடகிகள் முன்னிலை வகித்த ஒரு காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் அவர்கள் தன்னுடைய நடிப்பின் ஆற்றல் மூலமாக படங்களை வெளிப்படுத்தும் பொழுது சில பாடல்களுக்கு பாபநாச சிவன் அவர்கள் மிட்டமைச்சு கூட்டிட்டு போய் காட்டுவாங்களாம். தியாகராஜ பாகவதர் அவர்கள் சொல்லுவாங்களாம், ஜி. ராமநாதன் அவரிடத்துல ஒரு தடவை காட்டிட்டு வாங்களேன் அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாபநாச சிவன் அவர்கள் அதற்கு பிறகு இசையமைப்பதை நிறுத்தி கொண்டு பாடலை எழுதி கொடுப்பாங்களாம். இசையமைப்பது ஜி. ராமநாதன் அவர்களாகத்தான் இருந்தார்கள். ஜி. ராமநாதன் அவர்களிடத்திலே ஒரு பாடல் கொடுக்கப்பட்டால் அந்த பாடல் முழுமையாக வெளிவரும் வரை தன்னுடைய உழைப்பை அழகாக கொடுப்பாங்களாம். அந்த பாடலுக்கு மெட்டுக்களை தானே அமைத்து அமைத்து அதுக்கு வித்தியாசத்தையும் கண்டுபிடிப்பாங்களாம். இந்த பாடலுக்கு இப்படித்தான் மெட்டு அமையணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க ஒதுங்கி கொள்வாங்களாம். அதனால தான் ஏவிஎம் மற்றும் ஜெமினி ஸ்டூடியோவில் வந்து தொடர்ச்சியாக அமர்ந்து இசையமைப்பதற்கு விரும்பவில்லை என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய இசை என்பது புதுமைகளை படைக்கணும், அந்த இசையிலே ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய படைப்பை முழுமையாக வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு பலருடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்பாங்களாம். இது வந்து இசை முழுமையாக ஒருவரால் நேசிக்கப்படும் பொழுது, அந்த இசை மக்களுக்கு முழுமையாக போய் சேரணும்னு நினைக்கும் பொழுது இவ்வாறான புதுமைகள் செய்யப்படத்தான் இசையிலே இருக்கத்தான் செய்யும். ஜி. ராமநாதன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, கவிஞர் மருதகாசி அவர்கள் சொன்ன ஒரு விடயம்,
அர்த்தமற்ற தலையீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய விடயத்தில் அவர் செய்யும் படைப்புகளில் அர்த்தமற்ற ஒரு தலையீடு இருக்குமேயானால் அதை விரும்பாதவர் ஜி ராமநாதன் அவர்கள். மாதுரி தேவி நடிகை அவர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து ஜி ராமநாதன் அவர்களை இசைக்காக ஒப்பந்தம் செய்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடலை இப்படி போடலாமே, அந்த பாடலை இப்படி போடலாமே அப்படின்னு பெங்காலி பாடல்களை எடுத்து வந்து அந்த ரெக்கார்டுகளை போட்டு காட்டுறது வழமையாக இருந்ததுனால இதை பார்த்து விட்டு இது ஒரு அர்த்தமற்ற தலையீடு, தன்னுடைய படைப்பு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு அர்த்தமற்ற தலைப்பீடு அப்படின்றதுனால அந்த படத்திலிருந்து முழுமையா தான் விலகி விடுகிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை முன் வச்சுட்டு அதற்கு பிறகு KV மகாதேவன் அவர்களை நீங்கள் உங்களுடைய படத்திற்கு இசையமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்திலிருந்து அவர் விலகியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீரோவாக இருப்பவர்கள் பாடல்களை கேட்டு ஓகே என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது கூட ஜி ராமநாதன் அவருடைய இசையில் தலையீடு செய்வது இல்லை. என் நடிப்பை விட உங்களுடைய பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிய ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. ஜி ராமநாதன் அவர்கள் எப்பொழுதுமே இசை ஞாபகத்திலே முழுமையாக இருப்பாங்களாம். காலையிலிருந்து இரவு வரை இசை ஞாபகத்தில் இருப்பதனால ஒரு சந்தர்ப்பத்தில் பல்பொடியை கூட மூக்குப்பொடியா பாவிச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தான் அணியும் உடைகளில் வந்து 2 பாக்கெட் இருக்குமாம். அந்த 2 பாக்கெட்லேயும் வந்து எப்பொழுதுமே 1000 ரூபாய் பணத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தமற்ற தலையீடு, தன்னுடைய இசைத்துறை சார்பாக அர்த்தமற்ற தலையீடை விரும்பாத ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஜி ராமநாதன் அவர்களை குறிப்பிடலாம். ராமநாதன் அவருடைய இசையில் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1961ஆம் ஆண்டு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் வந்து மிகுந்த அளவு பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த படத்திற்கான இசை பாட்டுக்களுக்கான மெட்டுக்கள் சரியாக இல்லையே அப்படின்னு ஒரு பத்திரிகையில் விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. அது மிகுந்த அளவு வேதனை கொடுக்கப்பட்டது ஜி ராமநாதன் அவர்களுக்கு. அனைவரும் அறிந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், வெள்ளிப்பனியின் மலையின் மீது உலாவுவோம், காற்று வெளியீடை கண்ணம்மா, ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது மனதளவிலே எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்தினுடைய பாடல்கள் இன்றளவும் வெற்றி பெற்றிருக்கிறது. தன்னுடைய இசையில் உள்ள ஒரு நம்பிக்கையினால சொந்த படம் கூட தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் இசையமைத்து டிஎம்எஸ்சியும் பாட வைத்து பட்டினத்தாரை எடுத்தாராம். கடன் பழுவில் மிகுந்த அளவு தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய ஆரோக்கியம் கூட பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனதால் கவலை இருக்கிறது. இசைத்துறையிலே ஒரு தோய்வு நிலை ஏற்பட்டதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய ஆரோக்கியம் மிகுந்த அளவு பாதிப்படைகிறது. எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறாங்க. தனக்கு ஒரு படம் செய்து தர வேண்டும் என்று ஜி ராமநாதன் அவர்கள் கேட்குறாங்க. ராமநாதன் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து மிகுந்த வேதனை அடைந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. நிச்சயம் செய்து தருகிறேன், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க. 1963 ராமநாதன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வைத்து அவர் எடுக்க திட்டமிட்டிருந்த நந்தனார் திரைப்படத்திற்கான பாடல்கள் மெட்டமைக்கப்படுகிறது. எங்க தெரியுமா? வைத்தியசாலையில். தன்னுடைய குரலை வைத்து ஒரு படம், ஒரு பாடல் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அறியும் பொழுது ஜி ராமநாதன் அவர்கள் வைத்தியசாலையில் நோயுற்று இருப்பதையும் கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு 2 கூடை முழுக்க பழங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அவரை பார்த்த பிறகு மனதால் அவருக்கு உள்ள அதிர்ச்சியும் கவலையும் அதிகரிக்கிறது. ஏன்னா அவருடைய தோற்றம் மெலிந்து இருக்கிறது. எப்படி இருந்த ஒரு மனிதன் எப்படி இந்த அளவுக்கு மனக்கவலையால் நோய்வாய்ப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு மிகுந்த வேதனை அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது நவம்பர் 20ஆம் தேதி. ஜி ராமநாதன் அவர்களுடைய கால நேரம் குறைவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மிகுந்த வேதனை அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா, தான் துணை நடிகராக இருக்கும் பொழுது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் எப்பொழுதுமே பாடிட்டு இருப்பாங்களாம். இதை கேட்ட ஜி ராமநாதன் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு, உங்களுடைய குரல் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இசை கற்றுக்கொண்டு இன்னும் இந்த குரலை அழகாக நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பாடகராக வருவீங்க அப்படின்னு அவருக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது ராமநாதன் அவர்கள். 1954 சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அறிமுக பாடகராக வெளிவந்த காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்களுக்கு அவருடைய குரலை பாவித்ததும் ஜி ராமநாதன் அவர்கள். அப்போது தன்னுடைய வளர்ச்சியில் அதிகமான பங்களிப்பு செய்த ஒரு இசையமைப்பாளர் இப்படி இருப்பதை பார்த்து மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள்.
ஜி ராமநாதன் அவருடைய பாடல்கள் பல 100 பாடல்கள் இருக்கின்றன. அது சில பாடல்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமா? வாராய் நீ வாராய், பெண்களை நம்பாதே, வானமீதியில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே, நாடகம் எல்லாம் கண்டேன், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், சிந்தனை செய் மனமே, மாசிலா நிலவே, நம் காதலை அறிவோமே, முல்லை மலர் மேலே, யாரடி நீ மோகினி, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. சொந்த குரல்ல கூட நிறைய பாடல் பாடியிருக்காங்க. பொன்முடி படத்தில் நரசிம்ம பாரதிக்கான அனைத்து பாடல்களையும் ஜி ராமநாதன் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அள்ளி பெற்ற பிள்ளை திரைப்படத்திலையும் வந்து KV மகாதேவன் அவர்களையும் இசையிலையும் அவங்க பாடியிருக்காங்க. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியில் முனிவர் வேடத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் பாடி நடித்தும் கொடுத்திருக்காங்க. 1964 வந்து அருணகிரிநாதர் படத்தில் சில பாடல்களுக்கு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைச்சு பாடலும் பாடி கொடுத்திருக்காங்க. ஜி ராமநாதன் அவர்கள் தன்னிடம் உதவி இசையமைப்பாளராக யார் வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே இசை அமைக்கும் பொழுதும் எங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் மாறிவிடக்கூடாது, எல்லா இசையும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆனால் பாதை மாற்றி பயணிக்கக்கூடாது. யாரு கேட்டாலும் சொல்லுங்க, என்னுடைய அம்மா அப்பா தமிழர் தான், ஆங்கிலேயர்கள் இல்லை அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாராம். தன்னுடைய மொழி, தன் நாட்டின் கலை, பாரம்பரியம், இசை, இதன் மீது உள்ள பெருமிதம், இதன் மீது உள்ள பற்று, இதன் மீது உள்ள காதல் இசை சக்கரவர்த்தியாக ஜி ராமநாதன் அவர்களை வெளிப்படுத்தியது. எப்பொழுதுமே அந்த கலை கலாச்சாரத்தை பின்பற்றிய வண்ணம் தான் அவருடைய பாடல் அமைந்திருக்கும். 1963 நவம்பர் 20 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜி ராமநாதன் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற ஒரு செய்தி இசைத்துறையை நீண்ட நாட்களுக்கு அமைதிப்படுத்திவிட்டது. அவருடைய இசை என்பது இன்றளவும் பலரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மறைந்தாலும் அவர் கொடுத்த இசை இன்றளவும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.